Vaalameen thithuppu. இந்த வீடியோ தான் இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க. சோ இந்த வீடியோவை நீங்க லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் டச் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாழை மீனை வச்சு குழம்பு செய்ய போகிறதுனால வாழை மீனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். ஒரு 2 தக்காளி, 2 வெங்காயம், 3 பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு, தேங்காய் தேங்காய் பாலுக்காக எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு சோம்பு பேன் வச்சுருக்கேன். இதில் வதக்கிறதுக்கான தேவையான எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இஞ்சி, பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு வதக்கின பிறகு ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மிக்ஸிலேருந்து கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து மறுபடியும் பேன் வச்சுருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ வந்து மறுபடியும் கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சோம்பு பொரிஞ்சிச்சு. நான் ஒரு 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பச்சை மிளகாய் வதக்கிடுச்சு. இந்த டைம் வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2 தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். இதை வதக்கிக்கலாம். இது வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அது எல்லாமே வதங்கிடுச்சு. நம்ம ஆல்ரெடி கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க மிக்ஸ் இருக்குது, அது இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நம்ம கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் போட்ட பிறகு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைம் வந்து நம்ம தேங்காய் பாலை வந்து நான் அரைச்சிருக்கேன், அதில் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் பாலை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். இப்போ நம்ம கொஞ்ச நேரம் வச்சிடலாம். இப்போ நம்ம ஃபிஷ் வந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மீன் போட்டாச்சு. இப்போ அது நல்லா கொதிக்கட்டும். ஸோ நம்ம வச்சுக்கலாம். நம்மளுடைய மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளுடைய ஸ்பெஷலான வாழமீன் தித்திப்பு ரெடி ஆகிடுச்சு. இதை நான் வேறு பவுலில் மாற்றிட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் இப்போ உங்களுக்கு. ஸோ இப்போ வேறு பவுலில் வந்து இதை மாற்றியாச்சு. வாசனை வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ நான் இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ் வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பிளேட்டில் கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக ஆனியன், டொமேட்டோ, சில்லி வச்சுருக்கேன். இப்போ அதை நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறேன்.
ஸோ நிஜமாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம தேங்காய் பால் அரைச்சி ஊற்றுனது வந்து அந்த அரோமா வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ இப்போது மீன் எப்படி வெந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ மீனை வந்து நல்லா வந்து குக் ஆகிருக்கு. மீன் எதுவும் உடையாமல் நல்லா சாஃப்டாகவே குக் ஆகிருக்கு. வாழை மீன் தித்திப்பு வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேருக்கு இது தெரியலாம் இந்த டிஷ்ஷு, சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ அவங்க வந்து இந்த டிஷ்ஷை பார்த்து கற்றுக்கோங்க. வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி.